டீலிமிட்டேஷன். அதாவது டீலிமிட்டேஷன் என்றால் நம்மளுடைய பெண்களே நல்லா நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். தொகுதி சீரமைப்பு என்ற முறையில் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறது என்பதை அண்ணன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கார். நாளைக்கு எல்லாரும் கருப்பு கொடி ஏந்தனும், கருப்பு உடை போட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கார். நீங்க எல்லாம் ரெடியா? நாளை எல்லாரும் கருப்பு உடையில பார்க்கலாமா? ஏன் நான் இதை கேட்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாங்களோ அப்பவே நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுல தான் இந்த டீலிமிட்டேஷன் இப்ப தொடங்குது. அப்போ மறுசீரமைப்பு என்று சொல்லி நம்மளுடைய எம்பி தொகுதிகளையும் எம்எல்ஏ தொகுதிகளையும் குறைத்து வடக்கு வாழ்ந்தது தெற்கு தேய்ந்தது என்ற நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்களா என்ற எண்ணத்தை, சந்தேகத்தை மக்களிடையே உருவாக்கி இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஏன் அப்படி என்ன இப்போ அவசரம்? தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, 5 மாநில தேர்தல். இப்போ அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஒரு திட்டம் இங்கு வந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டம் இங்கு சக்சஸ் ஆகும். மக்கள் எதிர்த்தால் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேறாது என்பதற்கான அர்த்தம் தான். அண்ணா ஒரே வார்த்தையில் சொன்னார், பழைய திமுகவை மீண்டும் நீங்க பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலேயே ரொம்ப சாந்தமானவர், சிரிச்ச முகம், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவர். அதுக்கு ஒரே சின்ன எக்ஸாம் நான் பேசலாம், இன்னைக்கு முழுக்க பேசலாம். கூட்டணியிலே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருந்தபோது அந்த கூட்டணியை அமைக்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆனாலும் பொறுமை காத்து கூட்டணியில் இருப்பவர்கள் ஒருவரை கூட வெளியேற்றாமல் ஒரு கூட்டு குடும்பத்தை போல் கட்டி காத்தாரே, அது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அதே போல 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர் என்று. தேமுதிக மட்டுமா, அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ போன்ற பல்வேறு கட்சிகளையும் இணைத்து எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமா அனுசரிச்சு இன்னைக்கு வழி நடத்துறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு என்பதை தன்னுடைய கூட்டணியிலே நிரூபிச்சிருக்கார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் உட்பட, அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, இன்னைக்கு தேமுதிக உட்பட எல்லாரும் ஏன் வெளியேறாங்க? அதுதான் அந்த தலைமை பண்பு, அனைவரையும் அனுசரிக்கும் அந்த மாண்பு அங்கு இல்லை, இங்கு முழுமையாக இருக்கிறது. அதனால காந்தம் மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்றால் இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. அதுபோல இந்த கூட்டணியை அவர் அமைத்ததுதான் அவருடைய சாதுரியம், அவருடைய வெற்றி, அவரை நாளை ஆட்சி அமைப்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாம டீலிமிட்டேஷனுக்கு நிச்சயம் தமிழ்நாடு ஒத்துக்காது. இப்போ அதற்கான நேரமும் கிடையாது. அதே போல இன்னைக்கு நம்ம பேசணும்னா இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் இங்க நீங்க குறைச்சு தமிழ்நாடை சின்ன பின்னமாக்கணும்னு நினைச்சிங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூடுவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன்.